கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் தாவீதோடே கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதிற்கு பயந்தான். என கருமையானவர்களே, தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை சவுல் கண்டு கொண்ட உடனாக தாவீதை விட்டு அவன் விலகி பயப்பட ஆரம்பிக்கிறான். தாவீதை தொடர்ந்து கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனை பின்தொடர்ந்தவர் இந்த சவுல். ஆனால் இப்பொழுது சவுல் தேவனாகிய கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்தவுடன் இவன் பயப்பட ஆரம்பிக்கிறான். எப்படி நான் அவனை பின்தொடர முடியும் என்று சொல்லி அவன் பின்தொடர்வதை தள்ளி விட்டு நிற்கிறான் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். என கருமையானவர்களை, இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால், நம் ஆண்டவராகிய இயேசுவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட நடக்கிறார் என்பதை உலகம் கண்டு கொள்ளும். இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை ஒரு மனிதன் அறிந்து கொள்ளுவானால் அவன் நமக்கு தீங்கு செய்ய முடியாது. அவன் தீங்கு செய்ய நினைத்தாலும் கர்த்தர் அந்த தீங்கை நம்முடைய வாழ்வில் நன்மையாக கொண்டு வருவார். ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது பலரால் நீங்கள் காயப்பட்டு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த மனிதன் எனக்கு தீங்கு செய்து விடுவானோ அல்லது தீங்கு செய்து விட்டான் என்று சொல்லி கலங்கின சூழ்நிலையில் இருப்பீர்களானால், என்ன கருமையான தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற தேவ மனிதர்களுக்கு விரோதமாக யார் எதை செய்தாலும் அது வாய்க்காது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தத்தை நாம் பிடித்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். நாம் தொடர்ந்து வேதத்தை வாசிப்போமானால், தாவீது தன் செய்களில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையே, நாமும் கர்த்தருடைய செய்கைகளில் புத்திமானாய் நடக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபையை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த கிருபையை நாம் அவமாக்கி விடக்கூடாது. கர்த்தர் மிகவும் கிருபையாக நம்மை ரட்சித்து அவருடைய பாதையிலே நடத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய இதயம் எதை நோக்கி, யாரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் தாவீது தன்னை தாழ்த்துகிறான். தன்னுடைய செய்களில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு மிகவும் அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்விலும் என்று இயேசு குறுக்கிடுகிறார். உன்னுடைய வாழ்க்கையை மீண்டுமாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பாயா? நீ புத்திமானாய் நடக்க ஆரம்பி. அப்பொழுது உலகம் கண்டு கொள்ளும், என் இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். இயேசு உன்னோடு கூட இருக்கும் பொழுது இந்த உலகம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி அப்பா. தாவீது தன்னுடைய செய்களில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். அதே வண்ணமாய் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நிலைத்து நின்று புத்திமானாய் நடக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்கப்பா. என் ஆண்டவராகிய இயேசு எங்களோடு கூட இருக்கிறதை இந்த உலகம் கண்டு கொள்ளட்டும். ஆண்டவரே, ஒரு சாட்சியின் ஜீவிதத்தை ஒவ்வொருவருக்கும் கொடும். காட்சியாக அல்ல, சாட்சியாக ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.